வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 12ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே, அதாவது சர்வதேச செவிலியர்கள் தினம். நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான அடிப்படை ஒரு பணியாளர்களாக அல்லது சமூக சேவை ஆற்றக்கூடியவர்களாக, ஒரு மருத்துவ உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த செவிலியர்கள். இவர்களுடைய பணியை நாம் புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் அளிப்பதற்காகவும் தான் உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த சர்வதேச செவிலியர் தினம் இது எப்பொழுது கொண்டாடப்பட்டது, யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? 1820ஆம் ஆண்டு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்பவர், அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். அதன் நினைவாகத்தான் இந்த பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் சிறு வயதில் பாடப்புத்தகம் படித்திருப்பீர்கள். அதாவது கைவிளக்கேந்திய காரிகை என்று. அதாவது ஒரு பெண்மணி ஒரு சிறிய ஒரு கைவிளக்கை, ஒரு லாந்தர் விளக்கை ஏற்றி கொண்டு போரில் காயம்பட்டவர்களுக்கு நடுவே நடந்து செல்வது போன்ற ஒரு படத்துடன் கூடிய அந்த பாடத்தை இளம் வயதில் படித்திருப்பீர்கள். அதாவது லேடி வித் லேம்ப் என்று சொல்வார்கள். அவர் வேறு யாருமல்ல, இதே ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தான். அவர் கிரீமியன் போரின் போது போரில் காயம்பட்டவர்களுக்காக மிக கடுமையான ஒரு போர்ச்சூழலில் அவர்களுக்கு உதவுகிற பணியை மேற்கொண்டார். அவர் அடிப்படையில் ஒரு செவிலியர். அந்த போரில் அவர் உதவியதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு செவிலியரினுடைய நலன்கள், செவிலியரினுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய ஊதியம் போன்ற பல விஷயங்களுக்காக செவிலியர்களுக்கான கூட்டமைப்பை அவர் உலகம் முழுக்க உருவாக்குகிறார். அது வலிமையாக செவிலியர்களுடைய பணி பாதுகாப்பையும் அவர்களுக்கான நியாயமான உரிமைகளையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டது மட்டுமல்ல, அவசர காலங்களில் அவர்களுக்கு இன்றைக்கு செவிலியர்கள் செய்ய வேண்டிய உதவிகளை பற்றிய ஒரு பெரும் விழிப்புணர்ச்சியை அது ஏற்படுத்தியது. செவிலியர்களுடைய பணி மிக மிக கடுமையானது. ஏனென்றால் எப்போதுமே அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுடன், மிக மோசமான நோய்களுடன் போராடி கொண்டவர்களுடன் இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை தாங்கி கொண்டு தான் அவர்கள் அந்த பணியை செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நிறைய ஒரு மோசமான நோய்களுக்கு அவர்கள் நேரடியாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்திருப்பீர்கள், நிறைய செவிலியர்கள் கொரோனா தாக்குதலுக்கு உட்பட்டு இறந்து போன அந்த துயரத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னும் பலவிதமான தொற்றுகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். நீண்ட நேர பணிச்சுமை, செவிலியர்களுடைய வேலை நேரத்தை வரையறுக்க முடியாதபடி அவர்களுக்கு நீண்ட பணிச்சுமை இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பணிகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் சமூகத்தில் கிடைப்பதில்லை என்பது ஒரு துயரமான ஒரு நிலை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது செவிலியர்களுக்கான அந்த பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களுடைய பணிகளை புரிந்து கொள்வதும் அதற்கான ஒரு மிகப்பெரிய சமூக கௌரவத்தை அவர்களுக்கு அளிப்பதும் மிக மிக முக்கியம். அவர்கள் ஈடுபட்டிருப்பது பணி காக்கும் பணி, உயிர் காக்கும் பணி, பொறுமை மிக்க பணி. நாம் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாய்மையோடு தான் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். செவிலியர்கள் அவர்கள் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடியவர்கள், அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நாம் வியந்தோதுவது மட்டுமல்ல, அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை இந்த நாளில் நினைவு கூர்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள். சரியாக நாம் நினைத்து பார்த்தால் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. பெரியவர்களும் மீண்டும் மீண்டும் அதனை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் படித்த அறிந்த குறள்தான் என்றாலும் சட்டென்று சில நேரங்களில் சில குறள்கள் பல புதிய பொருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி ஒன்றுதான் நாம் எல்லோரும் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறள் பேதமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்று அந்த குறள் அமையும். இது வெறும் அழகுக்காக இந்த சொற்கள் அடுக்கப்படவில்லை, மிக ஆழமான பொருளை கொண்டவை. நாணாமை நமக்கு பொருள் புரிகிறது, ஆனாலும் அதற்குள் இருக்கிற ஆழமான செய்தியும் நமக்கு வந்து சேர வேண்டும். நாணாமை என்றால் வெட்கப்படாமல் இருப்பது, எதை கண்டு எதற்காக என்று கேள்வி இருக்கிறது. நாடாமை
எந்த ஒன்றையும் விரும்பாமல் இருப்பது பற்றின்மை நல்லது தானே, நல்லதுதான். ஆனாலும் நாடுதல் என்பதற்கு பல பொருள் உண்டு. பிறகு நாரின்மை, இந்த நாரின்மை என்கிற சொல் இன்றைக்கு அதிகமாக வழக்கிலே இல்லாதது. நார் என்றால் அன்பு என்று பொருளை உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், தொடர்பு என்றும் எழுதியிருக்கிறார்கள். எனவே வெட்கப்படாமல் இருப்பது, தேடாமல் இருப்பது, அன்பில்லாமல் இருப்பது, யாதொன்றும் பேணாமை, எதையும் பாதுகாத்து வைத்து கொள்ளாமல் இருப்பது, இவைகள்தான் பேதைகளுக்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இதில் நாம் ஒவ்வொரு சொல்லாகவே பார்க்கலாம். நாணாமை என்றால் வெட்கப்படாத தன்மை, வெட்கப்பட வேண்டும். எதற்கு? வெட்கப்பட வேண்டியவைகளுக்கு வெட்கப்பட வேண்டும், தவறு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன ஆயிற்று? அந்த நான் உணர்ச்சி, நான் உடைமை சமூகத்தை விட்டு போய்விடுமானால் அதுதான் சமூகத்தினுடைய பேரழிவு. தவறு செய்வது என்பதை காட்டிலும் வெட்கப்படாமல் தவறு செய்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சம் கொள்வதில்லை. நாம் வேடிக்கையாக சொல்வது உண்டு, லஞ்சம் வாங்குவதை அதில் என்ன மறைமுகமாக நேரடியாகவே கொடு என்று எப்போது ஒரு சமூகம் சொல்லுகிறதோ அப்போது அந்த சமூகம் நாணமற்று போய்விட்டது என்று பொருள். அதாவது பழிக்கு அஞ்சாத தன்மை, இது தவறு என்று கருதாத தன்மை. எனவே நாணமற்று போவது. பிறகு நாடாமை, நாடுதல் என்றால் தேடுதல், தேர்ந்தெடுத்தல், எது சரி எது தவறு என்று நாடுதல், எதை ஏற்க வேண்டும் எதை விட வேண்டும் என்பதை நாடுதல். இப்படி எதை பற்றியும் கவலை இல்லாமல் எதையும் நாடாமல் தன் மனம் போன போக்கில் செய்வது பேதைகளுக்கு அடையாளம். மூன்றாவது சொல்தான் அதிகம் வழக்கில் இல்லாத நாரின்மை என்று வள்ளுவர் எழுதுகிறார். இந்த நார் என்கிற சொல்லை இன்னொரு இடத்திலும் வள்ளுவர் குடிமை என்கிற அதிகாரத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். நலத்தின்கண் நானின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்று ஒரு குறள் இருக்கிறது. இரண்டு இடத்திலேயுமே இந்த நார் என்பது அன்பு, ஈரம், தொடர்பு ஆகிய பொருள்களைத்தான் தருகிறது. அன்பு இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால், யாரோடும் தொடர்பு இல்லாமல் வாழ்ந்தால், இந்த நார் என்கிற சொல்லுக்கும் தொடர்புக்கும் இருக்கிற ஒற்றுமையை நாம் நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கும். பூக்களை தொடுப்பதற்கு, இணைப்பதற்கு எது பயன்படுகிறது? ஒரு நார் தான் பயன்படுகிறது. மனிதர்களை இணைப்பதற்கும் அந்த அன்பு தான் பயன்படுகிறது. அதை நார் என்று பழங்காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நாரின்மை, அன்பு இல்லாத தன்மை. 3 செய்திகளை முதலில் சொன்னார். வெட்கப்படாமல் இருப்பது, தவறு செய்ய வெட்கப்படாமல் இருப்பது, நல்லவைகளை நாடாமல் இருப்பது, யாரிடத்திலும் அன்பில்லாமல் இருப்பது. 4வதாக இன்னொன்றையும் சொன்னார், யாதொன்றும் பேணாமை, எதையும் பத்திரப்படுத்தி கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இருப்பது. நம் தமிழர்களுக்கே ஒரு குறை என்று P.T. ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய நூலில் எழுதுவார். ஒரு கால ஆராய்ச்சியில், வரலாற்றில் ஆராய்ச்சியில் காலம்தான் கண்கள் என்றால் தமிழ்நாட்டின் வரலாறு பல நேரங்களில் குருடாக இருக்கிறது என்று சொல்லுவார். நாம் பாதுகாத்து வைக்கவில்லை. எப்போது நடந்தது? நமக்கு வரலாற்று நிகழ்வுகளை கூட நாம் பதிவு செய்யவில்லை. எதை ஒன்றையும் பாதுகாக்காமல் விட்டுவிடுவது, இதுவும் பேதைகளின் குணம்தான். எனவே 4 குணங்கள் பேதைகளுக்கு உரியது என்று வள்ளுவர் சொல்லுவது எதற்காக என்றால், இந்த 4 குணங்களையும் விட்டுவிட்டு வருகிறவர்கள் அறிவாளிகள் என்பதை உணர்த்துவதற்காக. அந்த 4 குணங்கள் என்ன? நாணம் வேண்டும், நாடுதல் வேண்டும், நார் வேண்டும், பேணுதல் வேண்டும். இந்த 4ம் இருப்பதே அறிவாளிகளுக்கு அடையாளம் என்று நாம் நேர்மறையாகவும் அதற்கு பொருள் சொல்லலாம். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட
நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். யூ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூரம் $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய் கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, இந்த அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும்.
அதுக்கு வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.